ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடந்த போர் இப்போ இந்திய கதவை தட்டியிருக்கு. நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவங்கள அமெரிக்கா அழிச்சிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு? உலகமே உற்று நோக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் சதுரங்க ஆட்டம் நம்மளோட இந்திய பெருங்கடல்ல இரத்த கரையோட அரங்கேறி இருக்கு. அதிதி தேவோ பவ, அதாவது விருந்தினரே தெய்வம் அப்படிங்கிறது நம்ம இந்திய பண்பாடு. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நம்ம அழைப்பு விடுத்து நம்ம மண்ணில் இராணுவ மரியாதையோடு நடைபயின்ற ஒரு வீரனை நம்ம வாசல்லையே வச்சு எதிரி வீழ்த்தினா நாம மௌனமா இருக்கிறதா? விசாகப்பட்டினத்தில் நடந்த மிலன் 2026 கடற்படை பயிற்சியில கம்பீரமா பங்கேற்று விட்டு திரும்பின ஈரானோட ஐரிஸ் தேனா போர்க்கப்பல் இலங்கை கடற்கரைக்கு அருகே அமெரிக்காவோட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலால ஜல சமாதி ஆக்கப்பட்டிருக்கு. 148 வீரர்கள் மாயமாகி இருக்காங்க. ட்ரம்ப்பை கொல்ல பார்த்தாங்க, இப்போ நாங்க சிரிக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா பகிரங்கமா சவால் விடுத்திருக்காங்க. அமெரிக்காவோட இந்த அதிரடி வேட்டை ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலா அல்லது இந்திய பெருங்கடல்ல இந்தியாவோட ஆதிக்கத்துக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையா? பாரதத்தோட மௌனம் ராஜதந்திரமா அல்லது பலவீனமா? அப்படி என்னதான் நடந்துச்சு இந்த நடுக்கடல்ல? அதிதி தேவோ பவ, அதாவது விருந்தினரே தெய்வம் அப்படிங்கிற இந்திய பண்பாடு ஒரு பக்கம். ஆனா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்துட்டு திரும்பின விருந்தினரை நம்ம வாசல்லையே வச்சு எதிரி வீழ்த்தினா நம்ம மௌனமா இருக்கிறது சரியா? இந்த கேள்விதான் இப்போ டெல்லியில இருந்து தெஹ்ரான் வரைக்கும் அதிர்வலைய கிளப்பிட்டு இருக்கு. இந்திய மண்ணில் அணிவகுப்பு, இலங்கை மண்ணில் இரத்த கரை. கடந்த பிப்ரவரி 19 விசாகப்பட்டினத்தில் நடந்த மிலன் 2026 கடற்படை பயிற்சியில ஈரானோட ஐரிஸ் தேனா போர்க்கப்பல் கம்பீரமா பங்கேற்றாங்க. இந்திய கடற்படையோட அழைப்பை ஏற்று வந்த அந்த போர்க்கப்பலோட வீரர்கள் விசாகப்பட்டினத்தோட கடற்கரை சாலையில இராணுவ மரியாதையோட அணிவகுத்து போனாங்க. பயிற்சிகளை முடிச்சுட்டு ஈரானுக்கு திரும்பிட்டு இருக்கும் போதுதான் இலங்கையோட காலி நகருக்கு அருகே 44 கடல் மைல் தொலைவில் அமெரிக்காவோட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ஏவிய அந்த டார்பிடோ அந்த போர்க்கப்பலை ஜல சமாதி ஆக்கியிருக்கு. டியாகோ கார்சியா கடலுக்கு அடியில் ஒளிந்திருந்த யமன். இலங்கைக்கு தென்மேற்கே சுமார் 1600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற டியாகோ கார்சியா தீவு அமெரிக்காவோட மிக பாரிய இராணுவ தளம். அங்க இருந்து புறப்பட்டு வந்த அமெரிக்காவோட நீர்மூழ்கி கப்பல் தான் ஈரானோட பிரைஸ் ஷிப் என்று அழைக்கப்பட்ட தேனாவை தாக்கியிருக்கு. 148 வீரர்கள் மாயமாகி இருக்கிற இந்த தாக்குதல் பத்தி அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸத் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப்பை கொல்ல பார்த்தாங்க, இப்போ நாங்க சிரிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பகிரங்கமா அவர் தெரிவிச்சிருக்காரு. செங்கடல்ல இருந்து இந்திய பெருங்கடல் வரைக்கும் ஏன் இந்த வேட்டை? இது வெறும் ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் மட்டும் இல்லை, இந்திய பெருங்கடல் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத உலகத்துக்கே உறக்க சொல்றதுக்காக அமெரிக்கா நடத்தின ஒரு பவர் ஷோ. இதுவரைக்கும் செங்கடல்ல ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக நடந்து வந்த போர் இப்போ இந்தியாவோட கொல்லைப்புறமான இலங்கை கடற்கரை வரைக்கும் வந்துருச்சு. இந்தியாவோட நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கொள்கை இப்போ அமெரிக்காவோட வியூக நலன்களுக்கு முன்னாடி தடுமாறி நிற்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி சர்வதேச அரங்கில் இப்போ விவாதமாக மாறிட்டு இருக்கு. இந்தியாவோட மௌனம் இது ஒரு பலவீனமா இல்லை தந்திரமா? இந்த சம்பவத்தில் இந்தியாவை நோக்கி எழுப்பப்படுற கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விருந்தினருக்கு பாதுகாப்பு எங்கே? இந்தியாவோட அழைப்பை ஏற்று வந்த ஒரு கப்பல் இந்தியாவோட இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் வச்சு தாக்கப்படுவது இந்தியாவோட ஆதிக்கத்துக்கு விடப்பட்ட சவாலா தெரியலையா? ஈரான் இந்தியா சாபஹார் துறைமுகத்துல இருந்து கச்சா எண்ணெய் வரைக்கும் ஈரானோட சாபஹார் துறைமுகத்துல இந்தியா கோடிக்கணக்கில் முதலீடு செஞ்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவுக்கான இந்தியாவோட நுழைவு வாயில் அது. இப்போ தேனா கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட மாதிரி நாளைக்கு சாபஹார் துறைமுகத்தோட பாதுகாப்பும் கேள்விக்குறியானா இந்தியாவோட நிலைப்பாடு என்ன? ஒரு பக்கம் ரஷ்யா ஈரான் அச்சு, இன்னொரு பக்கம் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி. இரண்டுக்கும் இடையில இந்தியா இழை தப்பாத ஒரு கயிற்றின் மேல நடக்கிற வித்தையை செய்யுது. ஆனா ரத்தம் சிந்தியது நம்ம மண்ணுக்கு மிக அருகில் அப்படிங்கிறதுனால மௌனம் என்பது இங்க சம்மதமா பார்க்கப்படுதா அல்லது கையாலாகாதனமா பார்க்கப்படுதா? ராஜதந்திரம் எங்க போகுது?
ஏற்கனவே ஈரானோட உயர்மட்ட தலைவர் கமேனி கொல்லப்பட்டப்போ இந்தியா மௌனமா இருந்தாங்க. இப்போ நம்ம கடல் எல்லைக்கு மிக அருகில் நடந்த இந்த தாக்குதலுக்கும் கண்டனம் எதுவும் தெரிவிக்காம இருக்கிறது ஈரானுடனான நீண்ட கால உறவை இந்தியா கைவிடுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எல்லாருக்கும் எழுப்புது. நண்பனை பகைவன் அடிக்கும் போது வேடிக்கை பார்க்கறது நாளைக்கு நமக்கும் அதே நிலை ஏற்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கைன்னு சொல்றாங்க சர்வதேச அரசியல் நோக்கர்கள். இந்தியா 2.0 மாறும் நிலைப்பாடு. இந்தியா தன்னை ஒரு நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிலையில இத்தனை அருகில் இந்த தாக்குதல் நடந்தும் இந்தியாவோட பாதுகாப்பு வளையத்துல உள்ள ஓட்டையை காட்டுதா, அல்லது அமெரிக்காவுடனான நட்புக்காக ஈரானுடனான உறவை பலி கொடுக்கிறோமா? ஈரான் கப்பலை மூழ்கடித்தது வெறும் டார்பிடோ மட்டும் இல்லை, அது இந்திய பெருங்கடல்ல இந்தியாவோட பிம்பத்தையும் சேர்த்தே சிதைச்சிருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம வரும் நாட்களில் தான் உறுதி பண்ணணும். இன்னைக்கு ஈரானோட தேனா கப்பல் இந்திய பெருங்கடலோட ஆழத்துல அமைதியாக்கப்பட்டிருக்கு. ஆனா அது எழுப்புற அலைகள் டெல்லியிலேருந்து தெஹ்ரான் வரைக்கும் இன்னும் ஓயலை. இந்தியா தன்னை ஒரு நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர், அதாவது இந்த பிராந்தியத்தோட பாதுகாப்பு அரண் அப்படின்னு உலகத்துக்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம அழைப்பை ஏற்று வந்த ஒரு விருந்தினரோட கப்பல் சிதைக்கப்பட்டப்போ நாம காட்டுற இந்த மௌனம் ஒரு ராஜதந்திர நகர்வா அல்லது வல்லரசுகளுக்கு இடையிலான மோதல்ல நாம எடுத்த தற்காப்பு முடிவா? ஈரானுடனான நீண்ட கால நட்புறவு, சாபஹார் துறைமுக முதலீடுகள் என ஒரு பக்கம், அமெரிக்காவுடனான இராணுவ கூட்டணி, தொழில்நுட்ப பகிர்வு என இன்னொரு பக்கம். இந்தியா இப்போ ஒரு மிக மெல்லிய நூல் இழையில நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, விருந்தினரே தெய்வம்னு சொல்ற அதே மண்ணுல தான் அநீதியை கண்டு மௌனமா இருக்கிறதும் ஒரு வகை அநீதியே அப்படிங்கிற அறமும் பிறக்குது. அமெரிக்காவோட இந்த துணிச்சலான வேட்டை இந்திய பெருங்கடல்ல இந்தியாவோட பிம்பத்தை சிதைச்சிருக்கா, அல்லது இந்தியா தன்னோட அடுத்த மாஸ்டர் பிளானை மௌனமா தீட்டுறாங்களா? காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஆனா ரத்தம் சிந்துனது நம்ம எல்லைக்கு ரொம்ப அருகில் அப்படிங்கிறத நாம மறக்க முடியாது. Subscribe to One India and never miss an update.